வாருங்கள், இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நாம இன்னைக்கு மத்தேயு எழுதின நற்செய்தி, அதுல அதிகாரம் 18 வசனம் 1லிருந்து 35 வரைக்கும் பார்க்க போறோம். ஆமா, NIV பதிப்பு அடிப்படையா வச்சு. இதுல விண்ணரசுல வாழ்க்கை எப்படி, குறிப்பா உறவுகள், பொறுப்புகள், அப்புறம் மன்னிப்பு, இதெல்லாம் பத்தி பேசுது இல்லையா? கரெக்ட். ரொம்ப முக்கியமான பகுதி இது. நம்ம நோக்கம் இதுல இருக்கிற ஆழமான, சில சமயம் கொஞ்சம் சவாலான விஷயங்களை கூட வெளிக்கொண்டு வர்றதுதான். சரி. ஆரம்பமே பாருங்க, சீடர்கள் இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, விண்ணரசுல யாரு பெரியவர்னு. இது மனுஷங்க எல்லாருக்கும் வர்ற கேள்விதான். ஆமா, யார் பெரியவர்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம். ஆனா இயேசுவோட பதில் பாருங்க, நம்ம வழக்கமா நினைக்கிற அதிகார அளவுகோலையே தலைகீழா மாத்துது. ஆமா, அவர் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு நடுல நிறுத்துறாரு. ஒரு குழந்தைய உதாரணம் காட்டுறதுல என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இது வெறும் தாழ்மையா மட்டும் குறிக்குதா, இல்ல அதுக்கு மேலையுமா? என்ன சொல்றீங்க? இல்லல்ல, இது வெறும் பணிவு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. குழந்தைங்கிறது ஒரு உதவியற்ற நிலை, ஒரு சார்ந்திருக்கிற தன்மை, இதோட அடையாளம். ஓ, அப்படியா? பெரியவங்கன்னு நாம நினைக்கிறவங்க அதிகாரத்தையும் சுய சார்பையும் தேடும்போது இயேசு என்ன சொல்றாருன்னா, தேவன் மேல முழுசா சார்ந்திருக்கிற இந்த குழந்தை மாதிரி மனப்பான்மை தான் ராஜ்யத்துல உண்மையான மேன்மைன்னு சொல்றாரு. சரிதான். இது உலகத்தோட பார்வைக்கு அப்படியே எதிரா இருக்கு. அதோட இந்த சிறியவர்கள்ல, அதாவது அவரை நம்புற சாதாரண விசுவாசிகள்ல ஒருத்தர பாவம் செய்ய தோன்றது எவ்வளவு பயங்கரம்னு அவர் சொல்றாரு. ஆமா ஆமா, அந்த எச்சரிக்கைகள்லாம் ரொம்ப கடுமையா இருக்குல்ல. எந்திரக்கல்ல கழுத்துல கட்டி கடல்ல தள்ளுறது, கை கால வெட்டி எறியறது மாதிரி பேசுறாரு. ஆமா. ஏன் இவ்வளவு தீவிரமான உருவகங்கள்? இது உங்களுக்கு என்ன சொல்லுது? இது ஒவ்வொரு தனிநபரோட ஆன்மீக நலனுக்கு இயேசு கொடுக்கிற அந்த அதிமுக்கியத்துவத்தை காட்டுது. ஒருத்தர வழிவிலக செய்யறது அவ்ளோ மோசமான விளைவை தரும்னு அவர் சொல்றாரு. சரி. இதையே நாம காணாம போன ஆடு உவமையிலையும் பாக்குறோம். ஆமா, வசனம் 12லிருந்து 14 வரைக்கும். 100 ஆட்டுல ஒன்னே ஒன்னு தொலைஞ்சு போனாலும் அந்த ஒன்ன தேடி போற அந்த மெய்ப்பனோட அக்கறை, அது தேவன் ஒருத்தரையும் இழக்க விரும்பலங்கிறத காட்டுது. அப்போ ஒவ்வொருத்தரும் முக்கியம். நிச்சயமா. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சிறியவர்களோட தூதர்கள் பரலோகத்துல பிதாவோட முகத்தை எப்பவும் பாக்குறாங்கன்னு சொல்றது அவங்களோட மதிப்பை இன்னும் கூட்டுது. ஓ, அப்போ ஒவ்வொரு தனிநபரும் முக்கியங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க சமூகத்துக்குள்ள பாவம் அல்லது தகராறு வந்தா என்ன செய்யணும்? அதுக்கும் இயேசு ஒரு படிப்படியான வழிமுறையை சொல்றாரு. வசனம் 15லிருந்து 17 வரைக்கும். ஆமா, முதல்ல தனியா பேசணும், அப்புறம் சாட்சிகளோட, அதுக்கப்புறம் சபைக்கிட்ட சொல்லணும். இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா கடைசியா கேட்கலன்னா புறஜாதியார போல நடத்த சொல்றது கொஞ்சம் கடினமா இல்லையா? இது எப்படி அந்த காணாம போன ஆட்டை தேடுற மனப்பான்மையோட பொருந்தும்? இது ஒரு நல்ல கேள்விதான். பாத்தீங்கன்னா, அந்த வழிமுறை முதல்ல சீர்திருத்தத்தையும் உறவை சரி பண்றதையும் தான் நோக்கமா கொண்டது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த நபரை திரும்ப கொண்டு வர ஒரு வாய்ப்பு. சரிதான். ஆனா ஒருத்தர் தொடர்ந்து சபையோட வழிகாட்டுதலை மதிக்காம நிராகரிக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த சமுதாயத்தோட எல்லைகளையும் மதிக்கணுங்கிறதையும் இது காட்டுது. ஓஹோ, இதோட தொடர்புடையதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டுவதற்கும் அவிழ்ப்பதற்கும் உள்ள அதிகாரம். வசனம் 18. ஆமா, அது பத்தி சொல்லுங்க. இது ஏதோ தன்னிச்சையான அதிகாரம் இல்ல. மாறா, இயேசுவோட போதனைகள் அடிப்படையில எது தேவசுத்தத்துக்கு சரி, எது இல்லைன்னு பகுத்தறிஞ்சு சமுதாயமா முடிவெடுக்கிற ஒரு பொறுப்பு. அப்போ அந்த முடிவுகள் பரலோகத்திலையும் அங்கீகரிக்கப்படும்னு சொல்றாரு. ஆமா, அதோட 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதோட வல்லமையும் இந்த சமூக பொறுப்புணர்வோட இணையுது. வசனம் 19-20. சரி, அப்போ சமூக பொறுப்பு இருக்கு, அதே நேரம் தனிப்பட்ட உறவுகள்ல மன்னிப்பு எப்படி வருது? பேதுரு கேக்குறாரு, என் சகோதரன் எனக்கு எதிரா பாவம் செஞ்சா எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவையா? ஆமா, அது ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியுது. ஆனா இயேசுவோட பதில் 7 தடவை இல்ல 77 தடவைன்னு சொல்றது, அது கணக்கே இல்லாம மன்னிக்கணும்னு குறிக்குது போல. கரெக்ட், கணக்கிலடங்காத மன்னிப்பு. இத விளக்க அவர் சொல்ற அந்த ஓமை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, அந்த மன்னிக்காத ஊழியக்காரன் ஓமை. வசனம் 23லிருந்து 34. ஆமா, அது மன்னிக்கிறதோட மைய கருத்தை ரொம்ப ஆழமா விளக்குது. ஒரு ராஜா 10,000 தாழந்து
நினைச்சு பார்க்க முடியாத பெரிய கடன். அத மன்னிக்கிறாரு. பெரிய தொகை அது. ஆனா அந்த ஊழியன் என்ன பண்றான்? வெறும் 100 வெள்ளி பணம், ரொம்ப சின்ன தொகை, கடன்பட்ட தன்னோட சக ஊழியனை மன்னிக்க மறுக்கிறான். இந்த ஒப்பீடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? நாம தேவன்கிட்ட இருந்து பெற்றிருக்கிற மன்னிப்பு எவ்ளோ பெருசுன்னு நாம உணர்ந்திருக்கிறோமா? அந்த புரிதல் நாம மத்தவங்கள மன்னிக்கிற விதத்தை எப்படி மாத்தணும்? நிச்சயமா நாம வாங்கின மன்னிப்பு எவ்வளவு பெருசுன்னு இது காட்டுது. மிக முக்கியமா அந்த உவமையோட முடிவு வசனம் 35 ஒரு கடுமையான எச்சரிக்கையை தருது. என்னது? நீங்களும் ஒவ்வொருவரும் உங்க சகோதரன் செஞ்ச தப்பிதங்களை உங்க இருதயங்களிலிருந்து மன்னிக்காம போனா என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார்னு சொல்றாரு. அப்போ மன்னிப்பை பெறுவதற்கும் மன்னிக்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. பிரிக்க முடியாத தொடர்பு. இது வெறும் வாயளவுல சொல்ற மன்னிப்பு இல்ல, உள்ளத்தோட ஆழத்திலிருந்து வர்ற மன்னிப்பு. ஆக இந்த ஆழமான பார்வையின் முடிவுல உங்களுக்கு என்ன தெரியுது? மத்தேயு 18 தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம சமூக வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஒரு வரைபடத்தே கொடுக்குது. ஆமா, குழந்தை மாதிரி தாழ்மையா இருக்கிறது, ஒவ்வொரு நபரையும் மதிக்கிறது, பொறுப்பான சமூக ஒழுக்கம், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நாம பெற்ற மன்னிப்ப மனசுல வச்சு மத்தவங்கள தாராளமா இருதயபூர்வமா மன்னிக்கிறது. சரியா சொன்னீங்க. ஒரு இறுதி சிந்தனையா இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த அதிகாரம் சொல்ற மன்னிப்போட தரம் கணக்கில்லாத, நிபந்தனை இல்லாத, இருதயபூர்வமான மன்னிப்பு இது. இது நீதி, கருணை பத்தின நம்ம உலக பார்வைகளுக்கு எப்படி சவால் விடுது? நல்ல கேள்வி. நாம பெற்ற அந்த பெரிய கருணையை உணர்ந்து அதை மத்தவங்களுக்கு காட்டுறதுல என்ன சவால் இருக்கு? இது நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று.